ஆர்டிஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் மனோரா கோச்சர் பேண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். அவங்க பேக்கிங்லேயும் சரி, அவங்க குவாலிட்டிலையும் சரி, அதேமாதிரி டெலிவரி டைம்லேயும் சரி பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஹை கிளாஸ் பிராண்டட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக மனோரா நம்மளுக்கு இந்த ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வினோத் 5ன்னு நீங்கள் மனோராவில் ஆர்டர் பண்ணும்போது கோட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 5% கிடைக்குங்க. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் இருக்குது. யூஸ் பண்ணுங்கள், நீங்களும் பெஸ்ட்டாக ஆர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ப்ரைமரி கலர்ஸ் ஒண்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். கலர் மிக்சிங் வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டீட்டெயிலாக கலர் மிக்சிங் பற்றி தெரியணுன்னா மேலே எங்கள் ஐ கார்டில் கலர் மிக்சிங்கை நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருக்கலாம், உங்களுக்கு தாங்க நான் வீடியோ பண்ணுறேன். என் வீடியோ பாருங்கள், நீங்களும் ஈஸியாக ஆர்ட் பண்ணலாங்க. ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற பெயிண்ட்டை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பேஷன்ஸுங்க. ரொம்ப பொறுமையாக பெயிண்ட் பண்ணணும். அவசர அவசரமாக வரைஞ்சிங்கன்னா எதுவுமே ஒழுங்காக வராதுங்க. பெயிண்டிங்க்கு பேசிக்காகவே லேயர் பை லேயர் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே நான் பண்ணிகிட்ருக்கிறது பேஸுங்க. ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பேஸ் தான் இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக ஒரு 40 மினிட்ஸில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன். நான் இங்கே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் லேயர்.
இப்போ நம்ம சன்ஃப்ளவரோட பேஸ் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போதுமே சரி, பெயிண்ட் பண்ணும்போது பேக்லேருந்து தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வரணும். அதாவது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம க்ளோஸில் அப்படியே வந்துட்டு இருக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது. அப்படி பெயிண்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஒரு இமேஜுக்கு அடுத்த இமேஜ் வந்து ஓவர்லேப் ஆகும். அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஆர்ட் டீட்டெயில்ஸ், இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், என்ன பெயிண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இந்த ஆர்ட்டை நீங்கள் வரையணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்ட்டை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் லைவாக என்னென்ன பண்ணுறதுன்னு நீங்கள் அங்கே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதேமாதிரி மாதத்தில் ஒரு 2-3 கிவ் அவே கண்டெஸ்ட் இருக்குங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். அந்த கிவ் அவே கண்டெஸ்ட் நான் நடத்துகிறது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தாங்க. டீட்டெயில்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபைன் ஆர்ட் ப்ரஷஸ் தேவைங்க. அதுக்குன்னு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்லலாம் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக தனியாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன்.
சிம்பிளாக ஈஸியாக எப்படி தாங்க க்ளவுட் நம்ம பெயிண்ட் பண்ணணும். க்ளவுட்ஸ் கூட நம்ம ஒரே லேயரில் நிறுத்தக்கூடாது. க்ளவுட்ஸ்க்கும் லேயர் பை லேயர் நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரி தான் அதை பார்க்க ரியலாகவும் அழகாகவும் இருக்கும். செகண்ட் லேயர் பெயிண்டிங் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு பார்த்தா க்ளவுடோட அழகே வேறு மாதிரி இருக்கும். ஒரு லேயரில் நீங்கள் விடுறதுக்கும் லேயர் பை லேயர் வரைகிறதுக்கும் நீங்கள் என்னோடய ஆர்ட்டை நீங்கள் பார்க்கும் போதே அதுக்கு வித்தியாசம் தெரியுங்க. நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஆர்ட் வரைகிறதுக்கு எனக்கு 4 ஹவர் ஆச்சுங்க. நீங்கள் சீக்கிரம் வரைஞ்சிருவீங்க, ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். Thank you for watching. Like, subscribe, comment பண்ணுங்க.